குடமிளகா முட்டை தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு 4 முட்டை, ஒரு 4 குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, கேரட் இவ்வளோ தான் தேவை முட்டை தொக்குக்கு. இப்போ நம்ம வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் சோம்பு போட்டுக்கிடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சவுடனே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிடுங்க. 2 பெரிய வெங்காயம். இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியை சேர்த்துக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுங்க. ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே சேர்த்துக்கிடுங்க. 3 குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். அதனால் உப்பு போட்டுக்கிடுங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா வதக்கணும். தக்காளி குடமிளகா எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். குடமிளகா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துட்டு நம்ம இப்படியே நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இப்படியே நம்ம சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து செய்கிறேன். ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இது குடமிளகா முட்டை தொக்குங்கிறதுனால முட்டை சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காக முட்டை சேர்த்துருக்கேன். இதை அப்படி கலந்துக்கிடுங்க. முட்டை வெந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். இறக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிடுங்க. குடமிளகா முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு பூரியோடு வச்சு சாப்பிட்றோம். பூரி, சப்பாத்தி, தோசையோடு வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.